ஹைட்ரோ கார்பன் திட்டம் குறித்து மத்திய அரசு உறுதியான நிலைப்பாட்டை அறிவிக்கும் வரை தங்களின் போராட்டம் தொடரும் என நெடுவாசல் சுற்றுவட்டார மக்கள் தெரிவித்துள்ளனர். 16வது நாளாக நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து மக்கள் நடத்தி வரும் போராட்டத்திற்கு ஆதரவு பெருகி வருகிறது. தற்போது போராட்டத்தில் நூற்றுக்கணக்கானோர் வந்த வண்ணம் உள்ளனர். மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் டி ராஜா சற்று முன்னர் போராட்ட களத்திற்கு வந்து மக்களை சந்தித்து வருகின்றனர். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை தடை செய்து மத்திய அரசு அறிவிக்கும் வரை தங்களின் போராட்டம் தொடரும் என போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உடனான சந்திப்பிற்கு பின்னர் நேற்று இரவு தங்களின் முடிவை போராட்டக்காரர்கள் அறிவித்தனர். இதனிடையே திமுக செயல் தலைவர் நெடுவாசலுக்கு வரவுள்ளார். எங்களுக்கு ஒட்டுமொத்த இளைஞர்கள் விவசாயிகள்லாம் சேர்ந்து தான் ஒரு குழுவாக சேர்ந்து தான் நாங்கள் பயணிக்க போகிறோம். இது வெற்றியை நோக்கி தான் நாங்கள் நடந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த போராட்டம் முழுமையாக எங்களுக்கு மத்திய அரசு முழுமையாக இந்த திட்டத்தை கைவிடுற வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த போராட்டம் நிச்சயமாக பாஜகவை கட்சியை எதிர்த்தோ மாநில அரசை எதிர்த்தோ நடத்தவில்லை. எங்களுக்கு மத்திய அரசின் இந்த திட்டத்தை மட்டும் நாங்கள் எதிர்க்கிறோம். இதற்கு தயவு செய்து இந்த போராட்டத்தில் இன்னும் சொல்ல போனால் பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்கள் கூட நிறைய பேர் இருக்காங்க. அதனால இது கட்சி சார்பான அவங்களுக்கு எதிரியாக நாங்கள் எதுவுமே பண்ணலை. அவங்களாம் சேர்ந்து எங்களை சப்போர்ட் பண்ணுறாங்க. தலைவர்கள் மட்டும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். மற்ற எல்லா தலைவர்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. கூடிய விரைவில் நாங்கள் எங்களுடைய போராட்டத்திற்கான வெற்றியை அடைவோம் என்று உறுதியாக நம்புகிறோம்.